நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். நேயர்களே, மக்களுக்கு பலதரப்பட்ட கேள்விகள். எப்பொழுதும் நல்ல விஷயம் நடக்கும். செல்வ கடாட்சம் எப்போ? கஷ்டங்கள் எனக்கு முட்டி ஏன் நடக்குது? என் கஷ்டத்தை கடல் எழுதி வச்சா கடலே பத்தாதுங்க, அந்தளவுக்கு கஷ்டம் இருக்கே ஏன்? உறவுகள் வகையில், சொந்த பந்தங்கள் வகையில், கல்வி ரீதியாக, வேலை செய்யும் இடத்துல புது தொழில் தொடங்கலாமா வேண்டாமான்னு என்ற ஒரு சிந்தனை இருந்துகிட்டு இருக்குது. வேலை போயிருமோன்னு பல பேர்த்துக்கு. சார், ஒரு சில இடம் வீடு சொத்து வாங்கியிருக்கோம், அது தற்காத்துக்க முடியுமா? கடன் என்ற ஒரு மிகப்பெரிய நோய் வாட்டி வதைக்குதே, அதை பற்றி என்ன? இதை விட முக்கியமாக உறவுகள் எப்படிங்க இருக்கும்? ஏன்னா கணவன் மனைவி இருக்கின்ற உறவுகள் எப்படி? புதுசாக திருமணமாகிறவங்களுக்கு அது ஒரு ஸ்டேஜ். ஐவிஎஃப் சென்டரை அணுகியிருக்கிற பல பேர்த்துக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த மாதம் தாங்க உலகில் பல மாற்றங்கள் நடக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமை ஒரு இதாக இருக்கும். ஆடி 18 வேறு வருது. அப்போ அதில் என்ன நடக்குதுன்னா, ஆடி 18 தாலிக்கயிறு, வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுங்க பண்ணலாம். கிரகணம் வருதுங்க, 2 கிரகம், சூரிய கிரகம், சந்திர கிரகம். அப்போ இதை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக்க வாய்ப்பெண்ண, அதையும் பேசிடுவோம். சரி, இதில் ஆடி அமாவாசை திதி கொடுத்து விதியை மாற்றும் வல்லமை படைத்தது. திருமண பந்தங்கள் பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வரலட்சுமி நோம்பி வேறு இறுதியாக வருது. அதில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த வருடம் நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறது தான் முக்கியம். அப்போ ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்த விஷயத்தை பார்த்துருவோம். இதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம நடந்துருமா, சாதிச்சிருவோமா, சறுக்க விட்டுருவோமா? வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய பேர், இடம் வீடு சொத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். வேலை தக்க வைக்கிறதுலே பல பேர் போராடிட்டுருக்காங்க. நோய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் பல மாறுதல் ஏற்பட போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சுங்க. நிச்சயமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள். ஒரு சில விஷயங்கள், தெரியாத விஷயங்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த விஷயத்துக்கு உண்டான பதிலும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், அடுத்த வீடியோ கொடுத்துட்ருக்கோம். முதல்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்கள் கேட்கின்ற கேள்விகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சிங்கம் மாதிரி தைரியமாக இருந்தான் சார், கர்ஜித்துட்டு இருந்தோம், ஓடி ஓடி உழைச்சோம், மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம், எல்லாத்தையும் வாழ வச்சோம். காலம் எங்களுக்கு இப்பொழுது பல இடைபாடுகள் கொடுக்குது. இது தடையா இல்லை தாமதம் மட்டுமா? இதுதாங்க இந்த ராசிக்கு. ஜெயிச்சிருவோமா? எப்போ சார் ஜெயிப்போம்? கௌரவத்தை விட்டு கொடுக்காத ராசி இந்த சிம்மங்க. சிம்மம் மீண்டும் தலை தோங்கும். தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றக்கூடிய நேரம் காலம் வந்திருக்கு. அஷ்டமச்சனி, அதுக்காக நம்ம பொறுமையாக இருக்க முடியுமா? அடுத்த வேலை சாப்பாடு வேணும், அடுத்த உழைப்பு வேணும் இல்லையா? அதற்குண்டான வழி பிறக்கின்ற மாதம் இந்த ஆகஸ்ட் மந்த். ஆகஸ்ட் மந்தில் நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய சேஞ்சிங் வருது. பொதுவாக இந்த ராசி தன்னம்பிக்கை விட்டு கொடுக்காது. விழுந்தாலும் எந்திரிச்சு போராடுகிற ராசி. போராட்ட குணம் உண்டு. குடும்பத்தில் சுமைகளை தோளில் தாங்க ராசி. இந்த ராசியை பற்றி பேசுவோம். முதல்ல உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குறார். செவ்வாய் தாங்க 11 உங்கள் ராசிக்கு வந்த உடனே தடைகள் எல்லாம் விடைகளாக மாறும். இந்த ராசி ஃபஸ்ட்டு விஷயம், எங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம். இப்போ முதல் கேள்வி, பொருளாதார ரீதியாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா விரயமாக ஏற்பட்டிருந்தது. இந்த விரயம் எப்போ சுப விரயம் மாற்றதுன்னு பேசுவோம். இந்த ராசி மாறி மாறி செலவு, குடும்பத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள், மருத்துவ செலவுகள் சொல்கிறதுக்கு இல்லை. வந்த பணத்தை ஒரு வாரம் கூட, சம்பளம் வந்து ஒரு வாரம் கூட மெயின்டைன் பண்ண முடியல. இதுதாங்க இந்த ராசிக்கு. ஃபங்க்ஷனுங்கிறாங்க, செலவுங்கிறாங்க, உடம்பு சரியில்லாமல் கடன் கழுத்தை நிறைக்கிறவர்களுக்கு போயிடும். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு கையிருப்பு பணம் வருகிற காலகட்டம், கடனை அடைக்க வழி பிறக்கிறது, குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குகிற கால சூழ்நிலை வருது. ஏன் இப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு புரியாமல் நடந்தது. அவ்வளோ தெளிவாக இருப்பாங்க, டக்கு நடந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம், வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்குது. சம்பள உயர்வு, ஒரு ப்ரமோஷன், அடுத்த படிநிலை நோக்கி மாறுறது, இல்லை வேறு பக்கம் வேலை மாற வேண்டிய சூழ்நிலைகளாக வந்திருக்கு. அதை கரெக்டாக பார்த்துக்கங்க. இல்லை ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்கும். அப்போ வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சி மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது அளவுக்கு வந்திருக்கு. கூட ஒர்க் பண்ணுறவங்களோட ஸ்ட்ரக்சரே மாறுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சவங்க விட்டு போயிட்டு வேறு ஒருத்தவங்க வருவாங்க, புது ப்ராஜெக்ட் எடுப்பீங்க. இது மாதிரி பார்த்துக்கங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்து சார், ஒரு விரயம் ஏற்பட்டது, அது சுப விரயமாக மாற்றலாம். விரயம்ங்கிறது விதியாகி போச்சு. சுப விரயம், சுப விரயம்னா ஏதாவது ப்ராப்பர்ட்டி ரீதியாக வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, ஒரு சில முதலீடுகள், லாங் டேர்ம் டெபாசிட்டாக சொல்ல வரேன். அப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது தான் பண்ணிக்கலாம். உழைக்காத வருமானத்துக்கு தயாராகக்கூடிய காலகட்டம். இதை விட கடன் அடைச்சிட்டு கூட இருக்கலாம். அப்போ வருகின்ற பணத்தை ஒன்று ப்ராப்பர்ட்டியாகவோ, வண்டி வாகனமாகவோ, குடும்ப உறவுகளுக்காகவோ. இந்த ராசிக்கு இப்போ இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் மிகுந்த யோகமாக இருக்குது. இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட், எல்ஐசி, இது மாதிரிலாம் போட்டு பாருங்கள்.
மீண்டு வந்துடுவீங்க. இப்போ ஒரு கேள்விகள், இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஏற்பட்ட சின்ன ஒரு மைனஸ் என்னென்னா, திருமணம் இந்த ராசிக்கு ஒரு தடையாக இருந்தது சில மாதங்கள். பத்திரிக்கை அடித்து நின்னது எத்தனை பேர்த்துக்கு, பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் முடிவுக்கு வரும்னு சொன்னோம், இதாயிருச்சு. எங்களுக்கு ஓகேங்கிற அங்கே ஓகேன்னாங்க, ஆனால் தட்டி போகுது. ஏன் சார் எங்களுக்கு மட்டும் இந்த இது? பொதுவாக அவங்க ராசிக்கு 7ல் ராகும், ராசியில் கேதுன்றார். கேதுவின் தடங்கள், கேதுவின் நெருக்கடி, கேதுவுக்கு உண்டான விநாயகர் வழிபாடு பண்ணிக்கங்க. தாண்டி வேற ஒரு பரிகாரம் கொடுக்குறேன். பொதுவாக கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உங்களை மனதை நோகடிக்கக்கூடிய உறவுகளாகவும் சரி, சொந்த பந்தங்களாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் புரிஞ்சிக்க மாட்டேறாங்க. நான் என்ன சொல்வேன்னா, புரிஞ்சுக்காதவங்கள நீங்கள் கண்டுக்காமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். நீங்கள் இதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதையும் தாண்டி உங்கள் பேச்சு இப்பொழுதாங்க புலப்படுது, புரியுது. ஏன்னா லாபஸ்தானத்தில் வந்தவன் கர்மகாரகன் ஒரு நல்ல ஸ்தானத்தில் வந்துட்டார். அதை விட இந்த ஸ்தானம் நல்லா வலுவட்டனால தான். அப்போ குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்டது ஒரு மாற்றம் உண்டு. திருமணம் பற்றி பேசியாச்சு. திருமண வரன் வரும், நிச்சயமாக முடிவுக்கு வருகிற மாதிரி இருக்குது. மனதுக்கு பிடித்த வரனாக இருக்குது. இப்போ பேச்சுவார்த்தை பேசுவீங்க. உறுதி கொடுக்கறதெல்லாம் அக்டோபர் பக்கத்தில் பார்த்துக்கலாம். செப்டம்பர் அக்டோபரில் தான் அந்த உறுதி நிச்சயமாக ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ இப்பொழுது ஃபைனலைஸ் பண்ண வேண்டியது. சரி, இது ஓகே. ஆல்ரெடி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நான் ஒரு பக்கம் வாழ்கிறோம், மனைவி ஒரு பக்கம் வாழ்கிறாங்க, குழந்தை ஒரு பக்கம் வாழுது. கணவன் மனைவி கேள்வி அது, நான் ஆளுக்கு ஒரு பக்கம் வாழ்கிறோம், இது என்ன வாழ்க்கை? இது ஒன்று. சார் ஒன்றா வாழ முடியாத மாதிரி இருப்பான் சார். இப்போ கணவன் மனைவிகள் இந்த ராசிக்கு தாங்க ஏன் இப்படி பாடாப்படுதுன்னு தெரில. அஷ்டமச்சனி சொல்கிறதா, அது பொதுவாக சனியும் ஓகே, தசாபுத்தி ஏதோ ஒன்று மேட்ச் ஆகிடுது. அது தசாபுத்தியும் தவறான சூழ்நிலை இருந்தவங்களுக்கு வாழ்க்கை வரமா என்று தெரியாத அளவுக்கு பல நெருக்கடிகள். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி கன்டினியூ பண்ணலாம் இப்படின்னு. பொதுவாக இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட திடீர்னு உடம்பு சரியில்லாமல் வேறு வருது, மாறி ஏதோ ஒன்று மருத்துவ செலவு, சளி, இருமல், தும்மல், சளி சம்மந்தப்பட்டது. அதுக்கு ஃபஸ்ட்டு நிறைய பேர்த்துக்கு நான் கொடுத்த பரிகாரமே, காகத்துக்கு உணவு வைங்க, ஆர்ஃபனேஜுக்கு கொஞ்சம் டொனேஷன் மாதிரி கொடுங்க. பொதுவாக யாராவது விவசாயம் சம்மந்தப்பட்டிருந்தால் முயற்சி பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணால் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் துறை கொஞ்சம் யோகம் இப்போ தான் மறுமலர்ச்சி ஏற்படுகிற காலகட்டங்கள். சினிமா துறைக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு கதவை தட்டுது. அப்போ வெளிச்சத்துக்கு வரக்கூடியங்க நிறைய பேர் சமையல் பாருங்கள், ஃபுட்டு, ஹோட்டல், டிரான்ஸ்போர்ட்டு, வெளிநாடு யோகம் உண்டு. வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்களாம் பாருங்கள். நிறைய பேர் விரயம் சுப விரயம் மாற்றிக்கிறது. என்னென்னா, இந்த திருமண வயதுடைய திருமணத்துக்கு செய்கிற செலவு, சொத்து சுகங்கள் வாங்குறது, உடல் உபாதைகள், ரொம்ப பேர் சர்ஜரி தள்ளி போட்டே இருந்தாங்க, சர்ஜரிக்கு உண்டான காலகட்டத்தை பார்த்து பண்ணிக்கிறது, இதெல்லாம் இதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வளர்ச்சிகரமாக வாங்கிக்கங்க. ப்ராப்பர்ட்டி இடம் வாங்குவது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ஆக மொத்தம். இது வேறு கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரே ஒரு வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக, சூரிய நாராயணன் வழிபாடு. பெருமாள் மட்டும் இல்லை, சூரிய நாராயணன் வழிபாடு உங்களுக்கு வளமாக வரமாக இருக்கின்றன. விட்டுற வேண்டாம். நிச்சயமாக மறுமலர்ச்சி ஏற்படும், அமோகமாக இருக்கும். வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே, இப்போது ஃபுல்லும் பார்த்துருக்கோம். இதில் நிறைய டவுட்டுகள் இருக்கும், நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள், பதில் கொடுக்கப்படும். இப்போ பார்த்தது பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக கோச்சார கிரகங்கள் செய்கின்ற ஜாலங்கள் பற்றி பார்த்தோம். அப்போ இதுவே நிறைய ஒரு 30-35% வேலை செய்ய ஆரம்பிச்சது. தாண்டி இல்லை சார் எங்களுக்கு இன்னும் பார்க்கணும், ஜாதக ரீதியாக ஃபுல் டீட்டெயிலாக பார்த்து எனக்குன்னு இறைக்கணும் தெய்வம் யார், காலம் எப்போ வரும், இந்த டேட்டு புள்ளி விவரத்தோடு பார்க்கணும், ஜாதக ரீதியாக அணுங்க. ஸ்க்ரீனில் தெரியுது எங்களுக்கு தொடர்பு கொண்டு பாருங்கள். நிச்சயமாக ஜாதக ரீதியாக பார்த்து நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, பொருளாதார ரீதியாக சிறப்பாக வாழ்க, லக்கி என்னென்ன, ராசி எண்கள் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருவோம். மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வாழ்த்துக்கள் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு இறைவன் துணை நிற்பான். அதற்கு வழிவகுக்க ஜோதிடம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இன்னொரு விஷயம், நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்தில் தந்த போல் அனைவருக்கும் ஜோதிடம், அனைவரும் சிறப்பாக இருக்கணும்னு எழுதப்பட்டது. வளர்ச்சியை கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் வந்திருக்கு. இந்த புக்கை வாங்கி படித்தா நீங்களே உங்களுக்கு ஜாதகம் பார்த்துக்கிற மாதிரி விடிவுகாலம் ஏற்பட்டும். இந்த புக்கை படித்து நீங்கள் பல பேர்த்துக்கு கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், ராசி தத்துவங்கள் அப்படி அருமையாக இருக்குது. இதை பயன்படுங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். இறைவன் உங்களுக்கு துணை நிற்கட்டும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.